நேயர்களே, தமிழகத்தினுடைய எலெக்ஷன் முடிவுகள்ல தற்போது என்ன நடந்திருக்கிறது? ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஏற்கனவே சில செய்திகளை சொன்னோம். இப்ப திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. அதுல திமுக குறைந்தபட்சம் ஒரு 30%, 33% அப்படி இருக்கு. அதற்கப்புறம் காங்கிரஸ் கட்சி, அதே போன்று இடதுசாரிகள், தலித் அமைப்பான வலுவான நிலையில் தொல் திருமாவளவன், முஸ்லிம் அமைப்புகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், இந்த மாதிரி எஸ்டிபிஏ, இதெல்லாம் அவர்களோடு பயணிக்கலாம். தமீமுன் அன்சாரி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்ல காதர் மைதீன், அவங்க எப்பவுமே திமுகவுடைய ஒரு அரசு தான். கொங்கு அமைப்புகள், ஈஸ்வரன், இதெல்லாம் ஒரு வலுவான இதா இருக்கிறாங்க. இது அல்லாம அவர்களுக்கு எப்போதும் பிளஸ் பாயிண்ட். நான் எப்போதும் அடிக்கடி கோடிட்டு காட்டுவது, அப்படியே சர்க்கரையாக கிடைக்கும் 15% கிறிஸ்தவ முஸ்லிம் மைனாரிட்டி வாக்குகள். இது ஹிந்துத்துவாவுக்கு எதிராக பாஜகவை பயம் காட்டி அந்த வாக்குகளை அவர்கள் தொடர்ந்து 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 பெறுகிறார்கள். இந்த 15 போனா அவங்க 40 பெற்றாலே ஜெயிக்கலாம். 40-45ல எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுவாங்க. சீமான் பிரிஞ்சிருவாரு, தாவேகா பிரிஞ்சிரும். இவருக்கு ஒரு வாய்ப்பு என்றுதான் பலர் சொல்லுகிறார்கள். அதில் சில உண்மைகளும் உண்டு. இப்ப இந்த உண்மையில இப்போ இன்னைக்கு டிசம்பர் 5ஆம் தேதி, இன்னும் ஒரு 25 நாள் தான் இந்த ஆண்டு முடிய போகிறது. உடனடியாக கூட்டணியை சரி செய்ய வேண்டும். இந்த கூட்டணியை சரி செய்யறதுக்கு நேற்று முன்தினம் நடந்த ஒரு முக்கியமான பேச்சுல 40 இடங்களை இந்த முறை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்ட்டு காங்கிரஸ் கட்சி முயற்சி செய்வதாகவும் அவங்க சொல்றாங்க. அதனால மாநிலத்தினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை தரப்பு 2 தரப்புல அவங்க இருக்கிறாங்க. செல்வ பெருந்தகை தரப்பு என்ன சொல்லுது? திமுகவோடு தான் கூட்டணி வைக்கலாம் என்று விரும்புறாங்க. அது டெல்லியினுடைய அசைன்மெண்ட் தான். அதே சமயம் விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தலைமையிலான ஒரு பிரிவினர் நடிகர் விஜயுடைய தாவேகாவோடு செல்லலாம் என்று அவர்கள் முடிவெடுத்து காய் நகர்த்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. 2 பேருக்கு 2 சூழ்நிலை இருக்கு. ஒருத்தர் காங்கிரஸ் திமுக செல்வ பெருந்தகை, இப்ப தாவேகாவோடு கூட்டணி வைக்கலாம் என மாணிக் தாக்கூர், அவர் ஒரு வலிமையான ஆள் தான். ராகுல் காந்தியோடு நல்ல நெருக்கமானவர், தேசிய அரசியல்ல எம்பி. இந்த சூழ்நிலையில் பீகாருடைய தேர்தல் முடிவுகள்ல காங்கிரஸ் பெரிய செட்பேக், சர்க்கிள், பெரும் சர்க்கிள். அகில இந்திய தலைமை ரொம்ப அப்செட்ல இருக்கிறாங்க. என்னடா இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இதற்கிடையே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சரி செய்வதற்கு ஒரு குழு ஒன்றை மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிச்சிருக்கிறார். டிஎம்கேவோட பேசுறது யாரு, எப்படி பேசணும், என்ன மாதிரி தொகுதிகளை கேட்கணுங்கிறதெல்லாம் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அதுல அறிவிச்சிருக்கிறாரு. அந்த குழுவுல அகில இந்திய காங்கிரஸ் தமிழ்நாட்டுடைய பொறுப்பாளர் கிரீஷ் ஷோடங்கார், அவர் முக்கியமான ஆளு. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை, ஆல் இண்டியா காங்கிரஸ் செக்ரட்டரி சுரஜ் எம்என் ஹெக்கடே, நிவேதித் ஆல்வா, சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் ஆகியோரும் இடம்பெற்றிருக்கிறாங்க. இந்த குழு தான் திமுகவோடு பேசும். இந்த குழுவுல மாணிக் தாக்கூர் தரப்பு இந்த குழுவை அவங்க ஏற்றுக்கொள்ளல. அந்த குழுவை செல்வ பெருந்தகை தன்னிச்சையாக அறிவித்து விட்டதாக மாணிக் தாக்கூருடைய அந்த குழு இப்போது மிக 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 கடுமையாக விமர்சிக்கிறாங்க. உங்களுக்கு எப்போதுமே தெரியும், காங்கிரஸ் கட்சியில உள் மோதல்கள் வரம்பற்ற நிலையில இருக்கும். இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏற்கனவே எப்பவும் அவங்க சத்தியமூர்த்தி பவன்ல வெளியே வந்தெல்லாம் அடித்துக் கொள்வார்கள், ஆர்ப்பாட்டங்கள் செய்வார்கள், தீ எரிக்கிறது, இதெல்லாம் அவர்களுக்கு சகஜம். உருவப்பொம்மை எரிக்கிறது, வசைப்படுவது, பெருக்குமாறை எடுத்து ஒருத்தரை ஒருத்தர் அடிப்பது, செருப்பை வீசுவது, இதெல்லாம் காங்கிரசுடைய சத்திய மூர்த்தி பவனுடைய பழைய கலாச்சாரம். இப்ப இந்த சூழ்நிலையில
இந்த காங்கிரஸினுடைய 5 பேர் குழு, நான் இப்ப ஏற்கனவே சொன்னல பேர்கள்லாம். அந்த அந்த 5 பேர் குழு திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்துல சென்று ஸ்டாலின்ட்ட பேசியிருக்கிறாங்க. அப்ப அவங்க முதல்ல கோட் பண்ணியிருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து இந்த முறை தேர்தல்ல ஒரு 40 தொகுதிகள நீங்க காங்கிரஸுக்கு ஒதுக்கணும். அதிலும் தற்போது காங்கிரஸ் வசம் இருக்கும் தொகுதிகள நாங்க எங்கெல்லாம் ஜெயிச்சோமோ, அந்த தொகுதிகளெல்லாம் நீங்க இந்த முறை மாற்றக்கூடாது. நாம கூட்டணியில பலமாக இருந்தால்தான் பாரதிய ஜனதாவை தமிழ்நாட்டுக்கு கால் ஊன்ற விட முடியாது என்ற தகவலும் தெரிவித்ததாக வந்து தகவல்கள் வெளியானது. காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நாம கூட்டணி பலமா இருக்கணும். அந்த கூட்டணி இருந்தா மட்டும்தான் பாஜக வராது. அதுக்கு நீங்க எங்களுக்கு ஒரு 40 சீட் குடுங்க. ஏற்கனவே நாங்க ஜெயிச்ச தொகுதிகள்லாம் அது அப்படி இருக்கட்டும். அது போக எக்ஸ்ட்ராவா எங்களுக்கு ஒரு 15 தொகுதியோ, அது எத்தனை தொகுதி நீங்க பார்த்துக்கங்க போன முறை எத்தனை ஜெயிச்சாங்கன்னு. இதெல்லாம் தந்துட்டா நல்லா இருக்குங்கிறத கோட் பண்ண உடனே நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, திமுக சார்புல இத வந்து பேச்சுவார்த்தை அறிவிக்கப்படும் ஒரு குழு இருக்கு. அந்த குழுட்ட நீங்க உங்க கருத்துக்கள பகிர்ந்து கொள்ளுங்க. என்கிட்ட சொல்லி ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. நாம எல்லாத்தையும் அனுசரித்து பேசணும்னு அவங்கள்ட்ட மெதுவா கூலா சொல்லி அனுப்பி வைத்ததாக சொல்லப்படுகிறது. இப்ப இந்த பின்னணி குறிச்சு செய்திகள் தற்போது வெளியாயிருக்கிறது. என்ன செய்தி அப்படின்னு பார்த்தா, சத்தியமூர்த்தி பவன் அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் சீனியர்கள் கடந்த 2021 தேர்தல்ல அவங்க எங்கெங்கெல்லாம் வெற்றி பெற்றாங்க அங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்துட்டாங்க. அந்த லிஸ்ட் என்னன்னு பாருங்க. பொன்னேரி, ஸ்ரீபெரும்புதூர், சோளிங்கர், ஈரோடு கிழக்கு, உதகமண்டலம், விருத்தாச்சலம், அறந்தாங்கி, காரக்குடி, சிவகாசி, திருவாடானை, ஸ்ரீவைகுண்டம், நாங்குநேரி, கிள்ளியூர், தென்காசி, குளச்சல், வேளாச்சேரி, மயிலாடுதுறை, விளவங்கோடு இத்தனை தொகுதிகளிலே நாங்க வெற்றி பெற்றோம். இந்த தொகுதிகளை நீங்க ரிவர்ஸ் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இப்ப காங்கிரஸ் குழு என்ன சொல்லுது, இத்தனை தொகுதிகளை எங்களுக்கு நீங்க வழங்கணும். அப்படி இல்லங்க. இது மட்டும் இல்ல. இன்னும் எக்ஸ்ட்ரா தொகுதிகளை கேட்கறாங்க. இப்ப இவ்வளவு தொகுதி நான் சொன்ன இத்தனை தொகுதிகளையும் எங்களுக்கு நீங்க குடுக்கணும். இது அல்லாமல் எங்க கட்சி வலுவா இருந்தா தான் நீங்க ஜெயிக்க முடியும். நாம ஜெயிக்கணும்னா எங்களுக்கு வேற தொகுதிகள்லாம் இப்ப டிமாண்ட் பண்றாங்க காங்கிரஸ். 40 தொகுதிகள்ல இது போக எக்ஸ்ட்ரா என்ன தொகுதியெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு பார்க்கிறோம். அவங்க கேட்கிற எக்ஸ்ட்ரா தொகுதியில இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஏற்கனவே ஜெயிச்ச தொகுதி சொல்லிட்டேன். இப்போ காங்கிரஸ் டிமாண்ட் பண்ணக்கூடிய செய்தி செய்யூர், மதுராந்தகம், கேவி குப்பம், கள்ளக்குறிச்சி, ஆத்தூர், ஓமலூர், சேலம் தெற்கு, சங்கிகிரி, நாமக்கல், கோபி, ஊட்டி, சூலூர், கோவை தெற்கு, உடுமலைப்பேட்டை, விருத்தாச்சலம், கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, பாபநாசம், மேலூர், மதுரை தெற்கு ஆகிய தொகுதிகள்ல இப்ப அவங்க கேட்டு என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் கட்சிக்கு இந்தந்த தொகுதிகள்லாம் இப்ப வெற்றி வாய்ப்பு அமோகமா இருக்கு. எனவே இந்த தொகுதிகளையும் நீங்க காங்கிரஸுக்கு ஒதுக்கினால் வெற்றி பெறுவதற்கு எங்களுக்கு ரொம்ப வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த கோரிக்கை திமுக ஏற்றுக்கொள்ளுமா என்பது அது ஒரு ஒரு முக்கியமான விஷயம். இப்ப இந்த கோரிக்கையை திமுக ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் காங்கிரஸ் என்ன செய்ய போகிறது? மத்தியில காங்கிரஸ் வந்து வலுவாக இல்லை. மாநிலத்தில் காங்கிரஸ் வலுவாக இருக்க வேண்டும். இந்தியா கூட்டணியில் அவர்களுக்கான நன்மதிப்பும் இல்லை. ஆகவே இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு காங்கிரஸ் திமுகவுக்கு மறுபடி பணிந்து போக போகிறதா? இல்லை தனிந்து நிற்காமல் எதிர்த்து போராடி மிரட்டலை விட போகிறதா? இப்போ பல நடவடிக்கைகளை பாஜக வழக்கத்திய பாலிசியை கொண்டு வந்துட்டாங்க. நேற்று திருப்பரங்குன்றத்துடைய விஷயம்லாம் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரமே அல்ல. இதுல வட இந்தியாவினுடைய மோதல் கலாச்சாரம். இப்படித்தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா துண்டு போடுவாங்க. அது வேற ஒரு இன்டர்வியூல அதை பத்தி உங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஒரு 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 என்ன சொல்றது?
மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய போலரைசேஷன்ஸ்ங்கிற ஒரு நடவடிக்கைக்கு ஹிந்து அப்படிங்கிறதுல அவங்க வந்துட்டாங்க. இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு சூழல்லாம் இல்லை தமிழ்நாட்டில். மண்டக்காடுக்கு பிறகு கோயம்புத்தூருக்கு அப்புறம் இது ஒரு கவலைக்குரிய செய்தி தான். இதை எதிர்த்து நிற்கணும்னா மதச்சார்பற்ற குழுக்கள் ஒன்றிணையணும் அப்படின்னு டிஎம்கேயும் காங்கிரஸும் சொன்னாலும் எங்களுக்கு கொடுக்கறதுல இந்த 40 இடத்தை நீங்க தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. திமுக அந்த முறை கொடுக்குமா என்ற செய்தியை நாம விசாரிச்சு பார்த்ததுல அறிவாலய தரப்பிலிருந்து நமக்கு கிடைத்த என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் கொடுத்தால் வேலை செய்ய மாட்டாங்க, அவங்க அப்படி ஒதுங்கிடுவாங்க, கடைசியில தோல்விதான் மிஞ்சும், இருப்பதே குறைக்கலான்னு நாங்க பாக்குறோம், ஏன்னா அவங்க வேலை செய்ய மாட்டாங்க, அப்படிலாம் அந்த தொகுதியில அவங்க மத்தவங்க ஜெயிச்சிருவாங்க. திமுக காரங்க வலுவா நின்னா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அப்பொழுதுதான் ஒன்றுமில்லாமல் பாஜகவை கால் ஊனாமல் வேரோடும் வேரடி மண்ணோடும் இங்கிருந்து தொடைத்தெறியணும் அப்படின்னு திட்டம் இருக்கான். அப்படி திட்டம் இருந்தா கொடுக்க மாட்டாங்க. காங்கிரஸ் வழக்கம் போல தலையாட்டி பொம்மையாக ஏற்றுக்கொள்ள போகிறார்களா? மாணிக் தாக்கூர் என்ன செய்ய போறார்? டெல்லி என்ன செய்ய போகிறது? செல்வ பெருந்தகை என்ன செய்ய போகிறார்? திமுக குழு இவர்களுக்கு என்ன பதில் தரப்போகிறது என்பதை அடுத்த செய்தியில உங்களுக்கு நான் ஆதாரத்தோடு தரேன். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.